ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ½ kgயில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா சாக்லேட் தவிர மற்ற எல்லா கேக்குமே இதுதான் வந்து பேஸு. இது டக்குன்னு குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் இப்போ பார்த்திங்கன்னா ½ கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். என்னோடய கப் பார்த்திங்கன்னா 240 ml கப்பு. நான் வந்து அந்த செட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ½ கப் வந்து மைதா, ½ டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து முட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ½ kgக்கு வந்து ½ கப் வந்து மைதா சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லேயராக கட் பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன். இப்போ வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து முட்டை வந்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு வந்து இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சலிக்கிறீங்க இல்லையா, அதே பவுல்லே கூட நீங்கள் முட்டை அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பாத்திரத்தையும் இழுத்துக்கு போட்டுக்காதீங்க. முடிஞ்ச வரையும் வந்து பாத்திரத்தை கம்மி பண்ணிக்கோங்க கேக் பண்ணும்போது. அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். டக்குன்னு பண்ணிடலான்ற ஒரு ஆர்வம் வந்து வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து எதுவும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மாவு சலிக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது முட்டை அடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா பொங்கி வரும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. அப்படின்னா தான் இன்னும் நல்லா பொங்கி வரும் பார்த்திங்கன்னா. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பீட்டராக கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃப்ளிப்ஸ் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மைதா எடுத்த அதே அளவு பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ½ கப்பில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நார்மல் சுகர் எடுத்து பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ½ கப் ஃபுல்லாக வந்து பவுடர் சுகர் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா அந்த 1/4 கப் இருக்குது பார்த்திங்களா, 1 kgக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம சேர்ப்போம். அதுவே ½ kgக்கு வந்து இதில் பாதி தான் நான் சேர்ப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணி கேக் பண்ணி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆக சான்ஸே இருக்காது. 1/4 கப்பில் வந்து ½ கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரிஃபைன்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவராக பீட் பண்ணாதீங்க. ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சைட் பை சைட் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கியிருக்க முட்டையை பொறுத்து தான் நம்மளுக்கு பால் தேவைப்படும். அதனால் பால் வந்து நீங்கள் அப்படியே ரேண்டமாக ½ கப்பு 1/4 கப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு முட்டை பொங்கியிருக்குமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பால் தேவைப்படும். அதனால் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் எதுவுமே பார்த்துட்டு அப்படியே ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் அந்த பக்குவம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி அதை பார்த்து அதை பொறுத்து நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவுமே பேட்டர் திக்காகவும் இருக்க வேணாம், அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்க வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை போதும் அப்படின்னா விட்டுருங்க. இதில் சொல்கிற அளவுக்கு தான் பால் ஆட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பால் மட்டும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அளவு. இப்போ வந்து நான் ஒரு 6 inch டின் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ½ kgன்றதுனால இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேட்டரை ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து அடியில் ஒரு கிளாத் வச்சு ஏன் தட்டுறேன் அப்படின்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து அடியில் ஒரு கிளாத் போட்டு டேப் பண்ணேன். பாருங்கள், இப்போ கிளாத் போட்டு வச்சுருக்கேன். கேக் வந்து நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தன்னாலே பாருங்கள் எடுத்துருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எப்போவுமே பேக் பண்ண உடனே நீங்கள் டிமோல்ட் பண்ணாதீங்க. வெளியில் எடுத்தோடனே கிளாத் போட்டு வச்சுருங்க. நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள்.
நான் வந்து இந்த கேக் வந்து ஓடிஜி தான் பேக் பண்ணேன். ஓடிஜியில் பேக் பண்ணுறவங்க எல்லா ஓடிஜியோட டெம்பரேச்சர் டைமிங் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு கேக் ஹார்டாக வருது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணும்போது டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள். நான் வந்து 175 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து 165 டிகிரியில் 28 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.